எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கேட்கவே ஆனந்தமா இருக்கு. நம்ம நிஃப்டி 228 பாயிண்ட் இன்னைக்கு ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஹா, சிங்கம் களை இறங்கிடுச்சு, இனி அது வீடு கட்டாம விடாது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஆயிரக்கணக்கான பங்குகளை இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் ஷேர்ல வாங்கி வச்சுக்கிட்டு என்னைக்கு அது 1000 ரூபாய் போய் தொடுதோ அப்ப நான் வித்துட்டு வீடு கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்ற ஷேரும் 2023 இருந்து ஒரு 400 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்குமே இடையில ஒரு 3 வருடத்துக்கு மேல அப்படியே போய்கிட்டு இருந்தது. அடிச்சுதுரா சுக்கர திசை அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்ச இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் என்பது தற்போது 911 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் அந்த நண்பர் 5 வருஷம் கழிச்சு வீடு கட்ட போறாப்ல. நான் ஃப்ரீயா வீடு கட்டுறதுனா 10 வருஷம் கூட வெயிட் பண்ணி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி இது மாதிரி பல பேரும் 1000 ஷேர் 10,000 ஷேர்னு ஏதாவது ஒரு பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு என்னைக்கு ஷேரினுடைய மேல வருதோ அன்னைக்கு நான் வீடு கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லயுமே அன்னைக்கு ஒரு நண்பர் என்ன சொன்னாரு, 20,000 ஷேர் 110 ரூபாய் ரேஞ்சில் வாங்கி லாக் ஆகி வந்திருக்கேன். அது என்னைக்கு 1000 ரூபாய் போகுதோ அப்ப என்னுடைய லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பஜாஜ் குரூப் பங்குகள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, மேல ஹையில இருந்து கீழே விழுந்தான்னா அதை போய் ரெக்கவரி பண்ற மாதிரி சமீபத்தில் பஜாஜ் ஃபின்சர்வ் கூட 1600 ரேஞ்சில இருந்து மேல வந்து இப்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். இனி இவன் முதல்ல வந்து பழைய ஹையை பிடிக்க போறானா அல்லது பஜாஜ் ஹவுசிங் முதல்ல வந்து பிடிக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இவன் பிடிக்கிறது வந்து சுண்டகாத்தனமாக வெறும் ஒரு 300 ரூபாய் தான் தூரமா இருக்கு. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது அது கிட்டத்தட்ட பர்சன்டேஜில் பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமா இருக்கு. இப்ப கரண்ட் பிரைஸ் 85 அதனுடைய பழைய ஹை 200 பக்கத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பஜாஜ் ஃபைனான்ஸ் திரும்ப ஹைக்கு வருது, பஜாஜ் ஆட்டோ வருது, இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் கூட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி விட்டது. ஆனா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பாவம் கீழே சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த நண்பருக்கு எப்படி கிட்டத்தட்ட 3 வருடம் கழித்து வீடு கட்டுறதுக்கு இலவசமாகவே இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் மேல 1000 ரூபாய் வரும்பொழுது அவருக்கு உதவி செய்கிறதோ, அதே மாதிரி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை 30,000 குவான்டிட்டிக்கு பக்கமா வச்சிருக்கக்கூடிய நண்பருக்கு சீக்கிரம் மேல வரணும் ஆண்டவா. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் என்பது இந்த யூஎஸ் ஈரான் வார்னால பெரிதும் ஆட்டம் காண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட 228 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை சில நாட்களுக்கு நாங்க நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலயும் முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப 76% அமெரிக்கன் பப்ளிக்ஸ்க்கு வந்து நம்பிக்கை இல்லை. இப்ப நாம போயிருக்கக்கூடிய வார் வந்து ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருக்கு, இதுல இருந்து வெளியே வந்துறது கூட பரவாயில்லதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ போர் நிறுத்தப்படக்கூடிய அறிகுறி அமெரிக்காவில் இருக்கு. ஆனால் இந்த அமெரிக்காவுக்கு ஒத்தாசையாக ஊதுகுழலாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் வந்து இன்னைக்கு போய் அமெரிக்காவில் மீட்டிங் பண்றாங்க. அது ஒரு ஏற்கனவே இந்த நேட்டோ மீட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வெகுண்டெழுந்து 13 நாள் குண்டு போட்டாப்ல. அங்க எவன் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அதே மாதிரி இப்ப ட்ரம்ப் அவர்கள் பீஸ் டீல் அமைதி ஒப்பந்தம் போட்டுறலாம், லெட் அஸ் ஸ்டாப் த பாம்பிங் அப்படின்னு அவர் முடிவெடுக்கும் பொழுது தேர் இஸ் an important மீட்டிங் வித் இஸ்ரேல் லீடர்ஸ். இந்த நேரத்தில் இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த உக்ரைன் போய் ஈரானுடைய ஒரு கப்பல் மேல குண்டு போட்டு வச்சிருக்கான். எதுக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த அமெரிக்காவோட அசோசியேட் ஆகி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி குண்டு தயாரிக்கலாம், ட்ரோன்கள் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்த ட்ரம்ப் அவர்களுடைய பதவிக்காலம் வரைக்கும் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் மற்றும் இந்த ஈரான் அமெரிக்கா வார்னால மார்க்கெட் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஏறி ஏறி இறங்கி அவன் கீழே இறங்குறது மறுபடியும் நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு தான். ஏன்னா ட்ரம்ப் அவர்களால ஒரு முடிவை ஒரு 10-15 நாள் சேர்ந்தாப்புல எடுக்க முடியாது அவர்னால. அதுதான் வரலாறு சொல்லுது. திடீர்னு கேன்சல் பண்ணுவாப்ல, திடீர்னு இல்ல மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவாப்ல. ஸோ நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா, என்னைக்கு இந்த நிஃப்டி வந்து பழைய 26,700 வருதோ அந்த முறை வந்து இருக்கிற போர்ட்ஃபோலியோ நான் கொஞ்சம் கம்மி பண்ணி லாபத்தை புக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ இன்னும் 6 மாத காலம் இருக்கு. எப்படி 2025-24 வந்து கடைசி கட்டத்தில் மார்க்கெட் ஏறிச்சோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்குள்ள எப்பாவது ஒரு தடவை இந்த 26,000 தொட்டுச்சுன்னா போதும் இந்த நிஃப்டி. உங்க தொல்லையே வேணாம்ப்பா,
இந்த வார்னால மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியா இருக்கு, முதல்ல வந்த லாபத்தை புக் பண்ணுவோன்னு சொல்லி கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணி விட்டுருவேன். எத்தனையோ பேர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 வருடம் 5 வருடம் வெயிட் பண்ணி அவங்க நினைச்சது நடக்கும் பொழுது ஒரு 6 மாசம் இந்த வருஷத்துல நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு யோசனையா இருக்கு. அமைதியாக இருந்தாலும் சண்டை வரும் அப்படின்றது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்ற மாதிரி சிவனேன்னு ஆயில வாங்கி நான் வித்து நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சில நாடுகள் எங்க நாட்டு வழியாக நீங்க ஆயில் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு குடைச்சல் கொடுக்குறாங்க. இப்படியாக அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வியாபாரத்துல இப்படி கும்பா பாட்டு பாடிவிட்டதே அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த ஐஓசி ஷேர் பயங்கரமா சமீபத்துல சரிவடைஞ்சிருச்சு. ஆனாலும் இப்ப பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அதனுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் என்பது குறுகிட்டே வந்து ஒரு மீன்மண்ட பேட்டர்னுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. எந்த பக்கம் பெருசா வெடிச்சு செதறும் அப்படின்னு பல பேர் ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏறிக்கொண்டே வந்து இந்த க்ரூட் ஆயில் வேற திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் சாதகமாக பேசினது, இனி குண்டு போடுறதை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே க்ரூட் ஆயில் வந்து கீழே விழுந்து கிராஷ் ஆகுது. அப்ப தொடர்ந்து எந்த பக்கம் போறதுனே தெரியாம ஒரு குறுகலான மீன்மண்டை பேட்டர்னுக்குள்ளேயே இந்த ஐஓசி என்பது சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் எந்த பக்கம் வெடிச்சு செதற போறான்னு தெரியல. பட் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மேலதான் வரணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இது போன்ற டிவிடெண்டுகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஐஓசி ஷேர் அதுவும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில பெட்ரோல் விலையெல்லாம் ஏத்திடுறாங்க. அதனால எப்படியும் இதெல்லாம் திவால் நிலைமைக்கெல்லாம் போகாது. அதனால அதனுடைய பழைய வீழ்ச்சி ஒரு 100 ரூபா பக்கத்துல வாங்குறதுக்கும் ஆளுக இருக்கு, 150 ரூபா போனா விற்கிறதுக்கும் ஆளுக இருக்கு. ஆனா இது எந்த பக்கமே முடிவெடுக்காம சுத்தி கொண்டிருந்த இந்த ஐஓசி தற்போது இந்த மீன்மண்டை பேட்டனுடைய குறுகலான இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சைடு வெடிச்சு செதறும் அப்படின்னு தான் இந்த ஐஓசி ஷேர் வச்சிருக்கிறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே கவனிச்சிங்களா, நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு எப்படி ஆர்டர்கள் கிடைக்குது பாருங்க. அந்த காலத்துல இருந்தே ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸுக்கு ஆர்டர் கிடைக்கும். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஆர்டர் கிடைக்கும். அந்த Y2K வந்தப்போலாம் எத்தனை கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா டிஜிட்டைசேஷன் பண்றோம் அப்படின்ற உடனே எத்தனை ஆர்டர் நம்மளுடைய சாஃப்ட்வேர் கம்பெனில கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளுடைய பல்வேறு சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய ஷேர் விலையை போட்டு தள்ளி எல்லாம் 40-50% இறங்கி கிடக்கு. இப்ப மறுபடியும் புதியதாக டீல் என்ன வருதுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய இம்ப்ளிமெண்டேஷனு, சப்போர்ட்டு, சர்வீஸு அப்படின்ற மாதிரி ஆர்டர்கள் கிடைக்குது. ஸோ புது டீல்கள் பல்வேறு கம்பெனிகளுக்கு என்ன பேர்ல கிடைக்குதுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட ஒரு கொலாபரேஷன், ஒரு ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றது, அல்லது இருக்கிற ப்ராடக்டையே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி புது ஆர்டர்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல வாங்காத அடி இல்லை. டிசிஎஸ் திடீர்னு 5% விழுகிறதும், இன்ஃபோசிஸ் விழுகிறதும் பயங்கரமா கிராஷ் ஆகி ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாம குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல கிராஷ் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல தான் அதுவும் குறிப்பா ஹெச்சிஎல் டெக் வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செஞ்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்க தனியா வச்சு என்டர்பிரைஸ் மாடல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்கு அவன் வெடிச்சு செதறி தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போவான் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. 2024 ஒரு தடவை பழைய ஹைட்டை ட்ரை பண்ணியிருக்கு. 2025 2 முறை ட்ரை பண்ணியிருக்கு. 2026 இன்னும் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல. ஸோ ஒரே ஒரு முறை தன்னுடைய பழைய ஹை வந்துட்டான்னா கூட சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்லது கீழே இறங்கினாலும் மகிழ்ச்சி தான். பல பேர் போய் ஷேர் பிரைஸை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்க்கு இவனே பரவாயில்லையே அப்படின்னு பழைய வரலாறு சொல்லுதே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோஃபோர்ஜ் போன்ற ஷேர்களுக்கு வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் சீசன் ஒரு கேம் சேஞ்சரா, அதே மாதிரி தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பழைய ஹையை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறதா அப்படின்றதா இப்போதைக்கு கோஃபோர்ஜ் ஷேர்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கேள்விகள். எதுவுமே நடந்து முடிஞ்சாதான் தெரிய வரும். ஸோ இந்த கோஃபோர்ஜ் ஷேர் என்பது மேல் நோக்கி வந்தால் லாபத்தை புக் பண்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அதே சமயம் தவறுதலாக இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர் கீழே வந்து விழுந்தாலும் வாங்குறக்கு ஆளுங்க இருக்காங்க.
ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மகிழ்ச்சி தர மாதிரி இது மேலே வரப்போகுதா, அல்லது புதுசா வாங்கலாம் ஆனா கம்மியான விலைக்கு வாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தரப்போகிறதா? எப்படி சிக்கி இருக்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஷேர்ல சோலார் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பங்குகள்ல நிறைய ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் ஓடி போய் ஏதாவது உச்சத்தில் எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி சிக்கி கிடக்குறான் பாத்தீங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சிக்கலா? எத்தனையோ பேர் வாங்கினதுக்கு அப்புறம் 40% 50% இறங்கி கிடக்கு. ஆனா இந்த பிரீமியர்ஸ் எனர்ஜிஸ் உச்சத்திலிருந்து வெறும் 25% தான் இறங்கி தற்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் அவன் இப்ப ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல. பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல ஏதாவது ஒரு ஷேர் இருந்துட்டாலே அவனுக்கு வாய்ப்புகள் அதிகம். திடீர்னு யாரு எதிர்பார்க்காத நேரத்துல தன்னுடைய பழைய கையை நோக்கி போனாலும் போயிடுவானுங்க. அதையும் தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ என்னைக்கு கெட்ட நேரம் பிறக்கும்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் விட்டு கீழே போனாதான் கெட்ட நேரம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பிரீமியர் எனர்ஜிஸ் வாங்கி வச்சிருக்கு, அதுவும் உச்சத்தில் வாங்கினவங்களுக்கெல்லாம் வெறும் 25% தான் இறங்கி இப்ப சிக்கல் இருக்காங்க. அதுலயும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் இந்த Q1 ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு இன்னொரு 2 மாசம் இருக்கு. பாருங்க, விளையாட்டு போல இந்த மாசமே முடிய போகுது. ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய 2 மாசம் முடிவுல இந்த பங்கு எந்த இடத்துல இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நண்பர்களே, ஏதாவது ஒரு செக்டர்ல செக்டர் லீடரா இருந்துட்டா போதும். அது லாபம் செய்யக்கூடிய பங்காக இருந்தாலும் சரி, அல்லது நஷ்டம் செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பினாலும் சரி, அல்லது நஷ்டத்தை கொஞ்சமா குறைச்சு குறைவான நஷ்டம்னு சொன்னாலும் சரி, உடனே மேல ஏடி போயிடுறாங்க. இதுக்கு எத்தனையோ பங்குகளை உதாரணமா சொல்லலாம். விண்ட் எனர்ஜியில சுஸ்லான் அப்படிதான் மேல ஏறி வந்தான். இந்த இ காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெலிவரி முதல் கொண்டு டைரக்டா இ காமர்ஸ்ல டைரக்டா ரிலேட் ஆயிருக்கக்கூடிய இந்த எட்டர்னல் ஜொமேட்டோ அவன் ஒரு லாஸ் மேக்கிங்ல இருந்து குடுகுடுன்னு மேல ஓடி வந்தான். அந்த பேடிஎம் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அவங்க எல்லாம் அந்த செக்டர் லீடரா இருக்கக்கூடியது ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஏவியேஷன் செக்டர்ல இந்த இண்டிகோ அப்படின்ற ஷேர் பெரிய ஆள் தான். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ஷேரையும் அதிகமா வச்சிருக்காங்க, செக்டர் லீடரா இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில திடீர்னு சில குளறுபடிகள்னால பாவம் இந்த பங்கு திடீர்னு அடி வாங்கிடுச்சு. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு மேல 2000 இருந்து 6000 வரைக்கும் போனான். ஒரு லார்ஜ் கேப் ஷேர் இந்த மாதிரி ஏறது ரொம்ப கஷ்டம். ரிலையன்ஸ்னால ஏற முடிஞ்சுதா? HDFC பேங்க்னால ஏற முடிஞ்சுதா? டாடா ஸ்டீல் கூட ஏறிட்டான். டாடா பவர்னால ஏற முடிஞ்சுதா? ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய லார்ஜ் கேப் ஷேரா இருந்துட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பெரிய கஷ்டம். ஆனா இவன் 3 வருஷத்துல 2000 ரூபாயில இருந்து 6000 வரைக்கும் மேலே ஏறி வந்துட்டான். அப்புறம் சில பல குளறுபடிகள், அப்ப சரிவடைஞ்சவன் தான் பெருசா மேல் நோக்கி ஏறி வராம இருந்தது. அதற்கு பிறகு செக்டர் லீடராக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா இந்த ஏவியேஷன் செக்டர்ல பணம் போடணும்னா வேற வழி இல்லை, இவன் தான் செக்டர் லீடரா இருக்கான். ஸோ சர்ப்ளஸ் மணியில டிமாண்ட் என்பது கீழே இருந்த இந்த ஷேர் 3000 ரேஞ்சில இருந்து மறுபடியும் 5000 வரைக்கும் மேல வந்திருக்கான். ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த இண்டிகோ அதே மாதிரி தற்போதைய ரிசல்ட்ல லாஸை குறைத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய 2500 கோடி ப்ரீவியஸ் குவார்டர்ல லாஸ், இப்ப வெறும் 238 கோடி தான் லாஸ் அப்படின்னு தன்னுடைய நஷ்டத்தை குறைத்து வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப தன்னுடைய பழைய கையை இன்னொரு முறை மேல் நோக்கி தொட்டுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமே, கீழே எடுத்ததெல்லாம் கழட்டி விட்டுறலாமே அப்படின்னு பல ட்ரேடர்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ செக்டர் லீடராக இருக்கக்கூடிய இந்த இண்டிகோ இன்னொரு முறை தன்னுடைய பழைய கையை தொட போகிறதா, அல்லது மறுபடியும் கீழே சரிவடைஞ்சு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரா தருகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு போரை அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி கம்மி பண்றதுக்கு இங்க ஆளுங்க இல்ல, அந்த போரை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க. ஸோ பாவம் அமெரிக்கா அது பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு இடத்துல அமைதியா இருக்கு, ஆனா அதை உசுப்பி விடுறதுக்கு பல்வேறு ஆட்கள் இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, சமீபத்துல உக்ரைன் ஈரானுடைய கப்பல் மேல, அது எங்க இருக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அது மேல கொண்டே குண்டை போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் போய் அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. சின்ன சின்ன நாடுகள் இப்ப யூரோப்பியன் யூனியன்லாம் தள்ளி இருக்காங்க, ஆனா சின்ன சின்ன நாடுகள் என்ன பண்றாங்க, போய் அமெரிக்கா கூட சேர்ந்துக்கணும், அதன் மூலியமாக ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு வேணுக்குனே அந்த சண்டைக்குள்ள போக முயற்சி செய்யறாங்க. அதனால மறுபடியும் டிஃபென்ஸ் தீம்ல ஆர்டர்கள் சூடு பிடிக்குமா நம்ம நாட்டுக்கு?
உலகம் பூரா நம்ம நாட்டு கப்பல்கள் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இது என்ன உக்ரைன் நாட்டு கப்பல்கள் எங்கேயாவது வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா? கிடையாது. உலகத்திலேயே எல்லா இடத்துலயும் கால் வச்சவன் நம்ம இந்தியன்கள் தான். நான் அன்னைக்கு ஒரு இடம் தான்சானியா நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா நம்மளால கடை போட்டு டீ கடை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. மற்றும் பல ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலைக்கு கொண்டிருக்காங்க. ஸோ எங்க போனாலும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கப்பல்களுக்கும் அச்சுறுத்தல் வரும் பொழுது நம்மளுடைய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு எவ்வளவு ஆர்டர்கள் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்பது 2025லயும் ரொம்ப வீக்கா இருந்த சமயத்துல மறுபடியும் பிக்கப் ஆகி ஹை பக்கத்துல ஒரு முறை போயிருக்கான். இந்த 2026ல பெருசா ஏறவும் இல்லை, பெருசா இறங்கவும் இல்லை, ஒரே இடத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரேக் அவுட் சம்பவம் வருமா? எவ்வளவு தூரம் இந்த 52 வீக் ஹை இன்னும் இருக்கிறது? ஸோ அதனுடைய பழைய ஹை என்பது கிட்டத்தட்ட 2024ல வந்த பொழுது இன்னும் 20% தள்ளி இருக்கு. ஸோ யாராவது உச்சியில போய் வாங்கி மாட்டிருந்தாங்கன்னா கூட இன்னும் 20% மைனஸில் தான் இருப்பாங்க 2024ல இருந்து. எப்படி பார்த்தாலும் இன்னொரு 4-5 மாசம் போச்சுன்னா அப்புறம் பட்ஜெட் டைம்ல டிஃபென்ஸுக்கு, ரயில்வேக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு ஏதாவது கவர்மெண்ட் கேபெக்ஸ் கொண்டு வரக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு நப்பாசை எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த நேரத்துல சூடு பிடிக்கும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்ப அதுக்கு இன்னும் 6 மாசம் தள்ளியில இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் சீசன்ல டிஃபென்ஸ் தீம்ல இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 20% ஏறி கொடுக்குமா அப்படின்னு தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 1000 ரூபாயை தொட்டதுக்கு அப்புறம் அதை வித்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு வீடு கட்டக்கூடிய அந்த சிங்கத்துக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.